அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நாம பார்க்க வந்திருக்கக்கூடிய மாபெரும் மனிதர் யாருன்னு சொன்னோம்னா, நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த பகுதியில போகும்போது பேசன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. மேல ட்ரெயின் போகும். அந்த இடத்துல கீழே ஒரே தண்ணியா போயிட்டு இருக்கோம், போக முடியாது, பேருந்துகள்லாம் தத்தளிக்கும். இது மிகப்பெரிய குறையாவே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா 2021க்கு பிறகு இதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் இப்பொழுது தண்ணீர் தேங்காத ஒரு சூழல் ஏற்பட்டது. இது ஏற்பட்ட உடனே இது எந்த வார்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது எம்கேபி நகரை சார்ந்த 37வது வார்டு, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 37வது வார்டு. அந்த வார்டு உறுப்பினரை நாம சந்திச்சு பேசணும்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் தான் அந்த வார்டுடைய உறுப்பினர், மரியாதைக்குரிய ஷிப்பிங் டில்லி பாபு அண்ணன் அவர்கள். அண்ணா வணக்கம். அண்ணா, உங்களுடைய சீரிய பணியின் காரணமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்திருக்கீங்கன்னா அதை நான் உணர்ந்த விஷயம்ன்றதுனால அதை பகிரணும். அதை பத்தி அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் பண்ணிருக்கீங்கன்னா நம்ம தொகுதி மக்களுக்காக? நிறைய முன்னெடுப்புகள் பண்ணியிருக்கோம். கடந்த 3.5 ஆண்டு காலத்துல மாமன்ற உறுப்பினரா வந்ததுல இருந்து பல நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்ப சமீபமா போன வாரம் தான் 4 நாள் தான் ஆச்சு நம்ம மழையை பிடிச்சி அதை ஒட்டி நீங்க இந்த கேள்வி வச்சிருக்கிறீங்க. இது 37வது வார்டுல இருக்கிற முல்லை நகர் பகுதியில மொத்த ஏரியா இந்த 37 வார்டு, 46 வார்டு, அப்புறம் இந்த சைடு 36, இதுல இருந்தெல்லாம் டோட்டலா தண்ணி கலெக்ட் ஆகி இந்த நார்த் அவென்யூ ரோடு வாயிலாக இந்த கேப்டன் கெனால்ல போய் ரீச் ஆகிறதுக்கு இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் எல்லாமே கலெக்ட் ஆகி போகும். இதுக்கு முன்னாடி அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி மழை அதிகப்படியான மழை வந்ததுன்னா அந்த இடத்துல வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஆயிட்டு ஏறத்தாழ 8ல இருந்து 10 நாள் ஆகும் குறையறதுக்கு. அந்த முல்லை நகர் பிரிட்ஜ்ல இருந்து இந்த வழியா போக்குவரத்து வாகனமே போக முடியாது, ஈவன் மக்களே நடந்து போக முடியாது, இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும். இதுதான் வரலாறு. நானும் இந்த பகுதியில கடந்த 40 வருடமா இருக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம மாமன்ற உறுப்பினரா வந்த பிறகு அந்த டைம்ல ஆர்டிசி இருந்தாரு இங்க, அவரை கூப்பிட்டுட்டு இதை பத்தி முழுசா தெரியப்படுத்தி ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள காப்பாற்றப்படணும், இந்த மாதிரி துயரத்துல இருந்து நம்ம மீட்டெடுக்கணும், போக்குவரத்து தடை இல்லாம போகணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கெனால் டிஸ்போஸ் பண்ற இடத்துல ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் போய் இங்க எண்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா கெனால் அதிகமான தண்ணி கெனால்ல ஆல்ரெடி கலெக்ட் ஆனது வரும்போது கெனால்ல ஓவர் ஃப்ளோ ஆயிடும், கெனாலுடைய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு இந்த ஸ்டார்ம் வாட்டருக்கு மேல வரும்போது இந்த வழியா தண்ணி வெளியே வந்துடுறது உண்டு. வெளியே அங்க இருக்கிற குடியிருப்பு பகுதியில எல்லாத்துலயுமே மகாகவி பாரதி நகர்ல 19வது தெரு, 18, 17, 16, 15 தெரு வரைக்கும் டோட்டலா எல்லார் வீட்டுக்கும் ஏபி பிளாட் சொல்லுவாங்க, 880 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க. அங்க எல்லாத்துலயுமே தண்ணி வீடுக்குள்ள வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஆர்டிசி அப்ப இருந்த ஆர்டிசி கிட்ட நம்ம சொல்லி அவரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இதை பத்தி இந்த காம்ப்ளிகேஷன் எவ்வளவு அளவுக்கு இருக்குன்றத முழுவதுமா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட அழகா இந்த டிசைனை எடுத்து சொன்னதே நான் தான். எனக்கு ஒரு நண்பர் ஒரு இன்ஜினியர் இருந்தாரு, ஆனா இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி நீங்க சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க தான் ரைட்டான பர்சன், உங்ககிட்ட சொன்னா இது நடக்கும்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு எனக்கு ஆர்வமா அதுல ரொம்ப ஆழமா போய் என்னென்ன விஷயம்ன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அப்படியே டிசி கிட்ட. எந்த வருஷம் நடந்ததுன்னா 2023 ரைட்டா? 2023 22 எண்டுலயே மழை பார்க்கும் போதே இது நடந்தது. முன்கூட்டியே அவரை கூட்டிட்டு பார்த்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்ன பண்ணா என்ன ஐடியா சொன்னோம்னா, இந்த கெனால் போய் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் போய் கெனால்ல விழுற இடத்துல முன்னாடியே ஒரு வால் கட்டிடுவோம், ஒரு செவரு கட்டிடுவோம். ஏன் இந்த செவரை கட்டுறோம்னா, ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வெளியே வரக்கூடாது, மக்களை பாதிக்க கூடாது, மக்களை வீட்டுக்குள்ள தண்ணி போறத முதல்ல தடுக்கணும். அதனால இந்த செவரை கட்டி கெனால் ஓவர்ஃப்ளோ ஆகிறத ஸ்டாப் பண்றோம். நம்பர் 1. நம்பர் 2, அப்ப ஸ்டார்ம் வாட்டர்ல இருந்து ட்ரெயின் தண்ணி போகணுமே, அது எப்படி போகும் அப்படின்னா, ஸ்டார்ம் வாட்டர்ல போயிட்டு செவரு கட்டிட்டா கூட ஸ்டார்ம் வாட்டர் உள்ள போற தண்ணி போகும், ஆனா ஸ்லோவா போகும், ஏன்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதை ஸ்பீட் அப் பண்ணாதான் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும், தண்ணி தேங்காம இருக்கும் ரோட்ல, மக்கள் அப்ப என்ன பண்ணிட்டோம்னா, அந்த காம்பவுண்ட் வால் கட்டினதுக்கு வெளியே அந்த பாலத்தினுடைய சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்கிற பகுதியில 2 பள்ளம் போட்டோம். 20 அடி 25 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டு ஒரு சப்மரிசிபிள் பம்ப் வச்சு சப்மரிசிபிள் மோட்டர் வச்சு தண்ணி அப்புறப்படுத்தி பைப்பு வழியா அந்த காம்பவுண்ட் வால் வெளியே விட்டோம் கனாலுக்கு. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா முதல் வாட்டி நாங்க அதை செய்யும் பொழுது 40 HP மோட்டர் ஒன்றும் 25 HP மோட்டர் ஒன்று, 2 மோட்டர் தான் போட்டோம். அது 2 நாள் 3 நாள் ஆச்சு.
அதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆனஸ்ட்லி பண்றோம். இதை பெருமைக்கு சொல்றது இல்ல, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து ஆர்டிசி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. என்னங்க இது மாதிரிலாம் இவ்வளவு வித்தியாசமா திங்க் பண்றீங்களே நீங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை சுத்தி இருக்க பகுதியில 17 இடத்துல அந்த வருடமே அதை வந்து செஞ்சாங்க. எல்லா கெனால்லையும் ஸ்டாம் வாட்டருடைய அவுட்லெட்ல 17 இடத்துல நம்ம சுத்தி 34 டிவிஷன், 35 டிவிஷன், 38 டிவிஷன், நம்ம டிவிஷன் எல்லாத்துலயுமே இதை செஞ்சாங்க. கிரேட் சக்சஸ் வந்தது. இதை வந்து டெம்பரரியா செஞ்ச விஷயத்த அப்படியே அங்க வந்து முல்லை நகர் மேம்பாலத்துக்கு மேல பர்மனண்டா ஒரு ஷெட்டு கட்டி அங்க ஷெட்ல மோட்டர் வச்சு இந்த முறை மழைக்கு முன்னாடி 100 ஹெச்பி ஒண்ணு, 40 ஹெச்பி ஒண்ணு, 20 ஹெச்பி 160 ஹெச்பி தண்ணி மோட்டர் போட்டு அப்புறப்படுத்துற பணி நடந்துட்டே இருந்தது. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா ஒரு நாள் மழை ரொம்ப அதிகமா வந்துருச்சு. அந்த 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 நாள் வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியா வந்து இங்க நம்ம மாவட்டத்தினுடைய அமைச்சர் கே நேரு அவர்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே, மேயர் அவர்கள் எல்லாருமே, துணை மேயர் அவர்கள், கமிஷனர் அவர்கள் எல்லாருமே நேரா வந்து இதை வந்து இன்னும் துரிதப்படுத்துறது எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி உடனே ஒரு ஆர்டர் போட்டாங்க. என்னன்னா 160 ஹெச்பி ஓடிட்டு இருக்கு, இன்னொரு 200 ஹெச்பி போடுங்க, 2 மணி நேரத்துல இந்த தண்ணி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பயன்பாடான ஒரு விஷயத்துக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க உடனே. அதை வந்து 200 ஹெச்பி மோட்டர் நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ்ல கொண்டு வந்து நம்ம கார்பரேஷன் ஸ்டாஃப் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து முதல் நாள் மழையில சொல்றேன், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எடுத்தாங்க தண்ணி. மறுநாள் மத்தியானம் 1 மணில இருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் சரியான மழை. 2வது நாள் பயங்கர மழை விடாம பெய்யுது. அந்த மழை பெய்யும் போதும் முழுவதுமா அந்த தண்ணி பட்டுக்கிட்டே இருந்தது ஒரு பக்கம். அன்னைக்கு இரவு ஒரு 8-9 மணிக்கு மேல மழை குறைஞ்சிடுச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த மோட்டரை 400 ஹெச்பியும் மூவ்மெண்ட் பண்ணோம். 360 ஹெச்பி மூவ்மெண்ட் பண்ணதுல மறுநாள் காலையில 6:30 மணிக்கு ரோடு கிளீன் ஆயிடுச்சு. ஒரு டிராப் வாட்டர் இல்ல. நம்ம கன்சர்வன்சி டிபார்ட்மெண்ட் வச்சு இருக்கிற குப்பை மண் எல்லாமே கிளியர் பண்ணி 2 வீலர் கூட தண்ணியில கூட போற தடையுமே இல்லாத அளவுக்கு 2 வீலர் பாஸ் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பெரிய திருப்புமுனை. நமது மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மாநகராட்சியினுடைய மேயர் சிறப்பாக செயல்பட்டு எங்க தொகுதிக்கு எங்க வட்டத்துக்கு நாங்க சொல்ற கோரிக்கையை காது கொடுத்து கேட்டு வாங்கி இமிடியேட்டா அதை செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. மக்கள் எல்லாமே இவ்வளவு வருஷம் நாங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆட்டோ டிரைவர்ஸ் எங்கிட்ட சொல்றாங்க, ஆனா 10 நாள் கழிஞ்சு நான் இந்த ரூட்டை போனதே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு அளவுக்கு பாராட்டுறாங்க. மக்கள் பாராட்டுற வகையில இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப சந்தோஷமாவும் நன்றி கடனுடன் தெரிவிச்சு. ரொம்ப சந்தோஷங்க. நாம இந்த காணொலிகள் எல்லாம் பார்த்தோம். அண்ணா இப்ப நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மழை பெய்யும் போது கூட நீங்க ரெயின் கோட் போட்டுட்டு வேகமா அந்த துரிதமா அந்த பணிகள்ல ஈடுபட்டு இருந்தீங்க. விட்டா போதும் அந்த மம்முட்டி எல்லாத்தையும் எடுத்து நானே பணியில ஈடுபடுவேன்ற மாதிரி ஒரு சிறப்பான செயல்பாட்டோட இருந்தாங்க. நிச்சயமா அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனா ஒரே ஒரு சின்ன சந்தேகம், வடசென்னையை பொறுத்த வரைக்கும் குப்பைகள் அதிகமாக தேங்கி அது ஒரு மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமாக நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்கன்னா, இதை தீர்ப்பதற்காக, இதை ஒரு சுகாதாரம் மிகுந்த பகுதியாக உருவாக்குவதற்காக என்ன உங்களுடைய முயற்சி எடுத்திருக்கீங்க? நல்ல கேள்வி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேள்வியா அமைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து மாமன்ற உறுப்பினரா வர்றதுக்கு முன்னாடியே இந்த பகுதியினுடைய சாபக்கேடாக நெகட்டிவா பேசுறேன்னு எடுத்துக்க வேண்டாம், ஏதோ ஒரு குறிப்பு சொன்னாதான் அதுல இருந்து பதில் கிடைக்கும். வட சென்னைக்கினுடைய சாபக்கேடு இந்த கொடுங்கியூர் குப்பை கிடங்கு தான். மொத்தம் 8 மண்டலத்துல இருந்து எடுக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே வந்து இந்த கொடுங்கியூர் டம்ப் யார்ட்ல தான் ஸ்டாக்னேட் பண்றாங்க. இதுல வந்து டம்ப் யார்ட்ல ஸ்டாக்னேட் பண்றதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துல இருந்து கொண்டு வரும்போது அது வண்டியில இருந்து கீழே விழுது, தண்ணி ஒழுகிட்டு வந்து கீழே விழுது. அதனால என்ன பண்றாங்க, 2 வீலர்ல அந்த லாரி பின்னாடி 2 வீலர்ல போறவங்க முதல்ல ரொம்ப வாடை, ரொம்ப வாடை, கொமட்டுற அளவுக்கு வாடை வரும். அதை வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது சூழ்நிலை இருக்கு. அப்போ போக்குவரத்துல பைக்ல போறவங்களுக்கு அப்படி இருக்குன்னா, அக்கம் பக்கம் வசிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும். தொடர்ந்து இது இருக்கிறதுலாம் எவ்வளவு சிரமமா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, போகும்போது பைக்ல வழுக்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா அது வந்து ஸ்லட்ஜ் என்ன சொல்லுவாங்க, லிச்சட் வாட்டர், வழுக்கும் தன்மை இருக்கும். அதனால அது ஒரு சேஃப்டி இல்ல, நிறைய பேர் விழுந்து பிராக்சர்லாம் ஆயிருக்கு. 3வது, அந்த குப்பையை கீழே கொட்டிட்டு போயிடுறாங்க. அது டிரைவருக்கு தெரிய மாட்டேது கொட்டிடுச்சு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு போயிடுறாரு.
அங்க வந்து அந்த வண்டியை அது மேல ஏத்தி அதுல விழுந்தவங்க, இந்த மாதிரிலாம் பல இடர்பாடுகள் இருக்கு குப்பை கிடங்கு இங்க இருக்கிறது. இப்ப நான் சொன்னதுல 2% 3% பாதிப்பு தான். மிகப்பெரிய பாதிப்பு இந்த கொடுங்கியூர் குப்பை கிடங்கு இங்க இருக்கிறதுனால. ஏன் அப்படின்னா, சென்னை சிட்டில கிட்டத்தட்ட ஏறத்தாழ 80 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. அந்த 80 லட்சம் பேர்ல 10% 8 லட்சம் பேரு இந்த குப்பை கிடங்கை சுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வட சென்னை என்பது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இங்க வசிக்கிறாங்க. பெரும்பாலும் தொழிலாளர்கள் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நான் வந்து கஷ்டப்படுறேன்னு முக்கியம் இல்ல, என் பிள்ளைங்களை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையில போய் சம்பாதிச்சு வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கறதா தியாகம் கொண்டவங்க தான் இந்த வடச்சென்னையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு எதுனா பாதிப்பு ஆயிடுச்சுன்னா கூட அவங்கள போய் செக் பண்ணி அவங்கள சரி பண்ணிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நேரம் இருக்காது. உழைக்கணும், உழைச்சாதான் பணம் கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற போது இந்த குப்பமேடுனால பல பாதிப்புகள் உடல்நிலை சீர்கேடுற அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. குறிப்பாக சொல்லணும்னா மூச்சு காற்று சுவாசிக்கிற ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, கண் இச்சஸ் கண்ணு ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, அப்புறம் அந்த லெப்ரசி வர்றது, தொழுநோய் வர்றது, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சு தெரியாம உள்ள இருக்க உறுப்புகள்லாம் அரிச்சிட்டு இருக்கு. இதனுடைய அவலமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற சூழ்நிலையினால மாமன்ற உறுப்பினரா வரதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய தாக்கம், பெரிய ஏக்கம், இந்த கொடுங்கியூர் குப்பை கிடங்க இங்க இருந்து அகற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா என்னை நியமிச்ச உடனே ஒரே மாத காலத்துல அன்றைய மாநில தலைவர் அண்ணன் KS அழகிரி ஐயா அவர்களை அழைச்சிட்டு வந்து ஒரு கையெழுத்து இயக்கம்னு பண்ணி, இந்த போர்ஜரிலாம் இல்ல, எல்லா மக்களையும் நேரடியா போய் சந்திச்சு 15,000 கையெழுத்து வாங்கி, அந்த டைம்ல பிரகாஷ் IAS சார் வந்து கமிஷனர் ஆஃப் கார்பரேஷனா இருந்தாரு. அவரை வந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை அழைச்சிக்கிட்டு அவரை போய் சந்திச்சு இதை அப்புறப்படுத்தணும்னு கோரிக்கை வச்சோம். அவர் தெளிவா விவரிச்சார். என்ன, இது இங்க இருந்து அப்புறப்படுத்த முடியாது சார். ஏன்னா இது எங்க எடுத்து போய் புதுசா ஒரு இடத்துல வச்சாலும் அங்க இருக்கிறவங்க அப்செக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு சாத்தியமே இல்லை. அப்ப என்ன சார் வழி? நாங்க வந்து உலக வங்கியில நாங்க வந்து லோன் எல்லாம் கேட்டிருக்கோம், அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. சரி, இதை ஸ்பீடப் பண்றதுக்கு என்ன, அந்த ப்ராசஸ் பண்றதுனால என்ன பண்ணுவீங்க? இப்போ பயோ மைனிங்னு ஒரு ப்ராசஸை கொண்டு வரதா அவர் வந்து எங்களுக்கு விவரமா 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க. அந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஃபண்டு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிருக்கிற விஷயமா சொன்னாங்க. அது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் கிட்ட சொன்னவனே அவர் குறிப்பெடுத்துட்டு போய் நாடாளுமன்றத்துக்கு அது சம்பந்தமா பேசினார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நமது இப்போதைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே முதல் வேலையா இதை வந்து செவி கொடுத்து கேட்டாரு. நாங்க வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தணும். நிறைய எங்களுக்கு முன்னாடி, நான் வயசுக்கு முன்னாடி கடந்த 50 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. 45ல இருந்து 50 வருஷமா பிரச்சனை இருக்கு. ஐயா சவுந்தரராஜன் போன்ற தாப்பாண்டியன் போன்ற பெரிய பெரிய முன்னணி தலைவர்கள்லாம் இதுக்கான சங்கிலி போராட்டம், அறப்போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், பல முறை கோரிக்கை வைக்கிறது, பல விஷயங்கள் நடந்தது. ஆனா இறைவனை வந்து எனக்கு இந்த வேலை செய்யறது அமைச்சிருக்காரு போல இருக்கு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கையெழுத்து இயக்கெல்லாம் முடிச்சு அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டோன்னே அடுத்த 6 ஆண்டு காலத்துல மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வந்தது. எனக்கு வந்து இந்த 37வது வார்டு கொடுங்கியூர் குப்பை கிடங்கு இருக்கிற அந்த பகுதிக்கு எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. வாய்ப்பளிச்சு மக்கள் முன்னாடி போய் மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையில எனக்கு ஒரு வாக்களிச்சாங்க. வெற்றி பெற்றவுடனே முதல் வேலையா இதை தான் நான் கையில எடுத்து மாண்புமிகு மேயர் அவர்களையும், மாண்புமிகு துணை மேயர் அவர்களையும், மாண்புமிகு ஆணையர் அவர்களையும் பல முறை இதை பற்றி பேசி இருக்கு. மன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கு. நான் எழுதாவே குப்பமேடை பத்தி பேசுவார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளோ. யாருக்கு முக்கியத்துவம் அதிகமா தெரியும் கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி ஞானமா இருக்கும். பாதிக்கப்பட்டவங்க தான் எமோஷனலா பேசுவாங்க. சோ என் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நான் அவங்களை ஏன்னா மக்களுடைய பிரதிநிதி, அங்க இருக்கிறவங்களுடைய பிரதிநிதியா நான் செயல்படுறேன் போது அவங்களுடைய வலி தான் எனக்கு தெரியணும். அந்த வழியை தான் அங்க நான் பிரதிபலிச்சேன், மாமன்றத்துல பேசினேன். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இது சம்பந்தமா மாண்புமிகு முதல்வர்களுக்கும் கடிதம் கொடுத்தேன், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்கள் வாயிலாக. அதுவும் அவர்கிட்ட சென்று இதை ஸ்பீடப் பண்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுத்தாரு. 648 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கீடு செய்து தமிழக அரசாங்கமும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் சிறிதளவு மத்திய அரசாங்கத்துடைய இது பெற்று உலக வங்கியினுடைய நிதி பெற்று இந்த விஷயம், அந்த பயோமைனிங் ப்ராசஸ் தொடங்கி இருக்கு. இப்போ ஒரு 10 மாதம் 12 மாதம்
தொடங்கி முடிஞ்சிருச்சு. இப்ப வரைக்கும் 20% அதாவது 66.52 லட்சம் மெட்ரிக் டன் 66.52 lakhs மெட்ரிக் டன் அங்க குப்பைகள் இருக்கு. அதுல வந்து ஒரு 20% இப்ப அப்புறப்படுத்திருக்கு. எங்களுடைய மீதமுள்ள காலம் இன்னும் ஒரு இயர் 3 months இருக்கு. அந்த காலத்துக்குள்ள முழுவதுமா 66 லட்சம் மெட்ரிக் டனும் அப்புறப்படுத்தி பயோமைனிங் வாயிலாக இந்த நிலத்தை நார்மல் நிலமா மீட்டெடுத்து மக்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி தான் நாங்க பயணம் செய்துட்டு இருக்கிறோம். நல்ல விஷயம். 50 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஒரு படித்த பண்பாளர் ஈடுபட்டு இருக்கிறார் என்பதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப ரேபிடோல தான் புக் பண்ணி வந்தேன். வரும்போது வரக்கூடிய அந்த நபர் பக்கத்து வார்டை சார்ந்தவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த 37வது வார்டு உறுப்பினர் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மனதில் பட்ட விஷயங்களை சொன்னாரு. சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காங்கிரஸ்காரனாக உண்மையாவே பெருமைப்படுறேன். அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் எதிர்பார்க்கிறோன்னு, இப்போ சமீபத்துல முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, ஏற்கனவே போட்ட திட்டம் போலன்னு. என்ன திட்டம் அப்படின்னா, மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை ஒண்ணு போட்டிருக்காங்க. அதற்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இது என்ன தேர்தல் 70 நாள் இருக்கும் பொழுது இந்த அறிவிப்பு அறிவிக்கலாமான்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்னென்ன கொடுக்க இருக்கிறீங்க? அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துட்டே இருக்காரு வரிசையா. இது எதுக்குங்க? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நாள் கணக்கு எதுக்குங்க? அப்ப நல்ல நாள் இருந்தா தான் நம்ம மக்களுக்கு நல்லா செய்யணும்னு பார்க்க முடியுமா? 70 நாள் இருக்கட்டும், 7 நாள் இருக்கட்டும், 7 வினாடி இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நலன் செய்யறதுக்கு நாளும் கணக்கு இல்ல, வினாடி கணக்குல, நேரம் கணக்கு இல்ல, நல்லது செய்யறமான்றதுதான் கணக்கு. மடிக்கணினி வழங்குறது வந்து பிள்ளைங்களுடைய கல்விக்காக, கல்வியினுடைய தரத்தின் உயர்வுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு செயல், கொடுக்கக்கூடிய ஒரு உதவி, கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம். இந்த ஊக்கம் என்பது தேர்தலை ஒட்டி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா பீகார்ல சமீபமா தேர்தல் நடந்தது. இப்போ வந்து மடிக்கணினி வழங்குறது பிள்ளைங்களை வளர்ச்சி, அதாவது அவங்களுடைய அறிவாற்றலை பெருக்கிக்கிறதுக்கும் அவங்களுடைய கல்வி தரனை உயர்த்திக்கிறதுக்கும் தான் அந்த மடிக்கணினி வழங்கப்படுது. ஆனா தேர்தல் நோக்கத்திலே தேர்தல் விதிமுறைகள் நடந்துட்டு இருக்கும் போது, தேர்தலுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கும் போது தேதி அறிவிப்பதற்கு 7 நாட்கள் முன்பு, தேதி அறிவிப்பதற்கு 7 நாட்கள் முன்பு குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து 10,000 ரூபாய் போய் ஒரு பெண்களுக்கும் கொடுத்து வாக்க வந்து உங்களுக்கு சாதகமா மாத்த 1,27 லட்சம் பேருக்கு, 1,27 லட்சம் குடும்பங்களுக்கு. சரி, நானா கேட்கிறேன், நீங்க பணம் கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க, பாராட்டுறேன். ஆனா இவ்வளவு நாள் காது கேட்கல, கண்ணு தெரியல. இந்த எலெக்ஷனுக்கு, இந்த தேர்தலுக்காக அவங்க கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக தானே இந்த திட்டம் போட்டீங்கன்னு சொல்லிட்டு திரைமறையில இந்த விஷயம் இல்லையா? அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியாது. அதாவது மத்திய அரசாங்கம் செய்யற விஷயங்கள், செய்யற தவறுகள்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது. இப்ப மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி, மானபங்கப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அடிச்சு துன்புறுத்தி, ஒரு மனித ஈரமே இல்லாம அந்த செயலை செய்திருக்காங்க. அந்த விஷயத்த செவி கொடுத்து கேட்க முடியல, அதை தட்டி கேட்டு உங்களால சரி பண்ண முடியல. தமிழகத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்தா மட்டும் முண்டக்கண்ணு வச்சு வந்து பாப்பீங்களா? அதுங்க எப்படிங்க நியாயம்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் தொடர்ந்து அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு இரவு பகல் பாராமல் சிறப்பான முறையில மக்களுக்கு தாயுமாகவும் தந்தையுமாகவும் இருந்து காப்பாத்தி வராங்க. ஆனா நீங்க எதுவுமே செய்யாம செய்யறவங்களை குறை சொல்றீங்க. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய அணுகுமுறை. இதை வன்மையா கண்டிக்கத்தக்கது. மிக்க நன்றி அண்ணா. இதே போன்று உங்களுடைய சேவை இப்பொழுது இந்த வார்டுல மட்டும் இருந்துட்டு இருக்கு. படித்த ஒரு பண்பாளருக்கு இந்த வார்டு மட்டும் பத்தாது. நாளை நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களை சட்டமன்றத்தில் காண வேண்டும் என்ற ஆவலுடன் தங்கள் பேட்டி அருமையாக இருந்தது. தங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. நன்றி.